கடந்த ஒரு வருஷமாவே நம்ம தல அஜித் சினிமா ஷூட்டிங்கை விட கார் ரேசிங்ல தான் முழு மூச்சா இறங்கியிருந்தாரு. சும்மா பேருக்கு இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் ரேசரா மாறணும்னு துபாயில தங்கி செம்ம வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருக்கிறப்போ பல விஐபிக்கள் அவரை போய் பார்த்த போட்டோவெல்லாம் அடிக்கடி வைரலாச்சு. அஜித் ரேசிங்ல பிஸியா இருந்த அதே நேரத்துல வெளிநாட்டுல திடீர்னு இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகமாயிடுச்சு. அதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல பாதுகாப்பு காரணத்துக்காக நிறைய ஃபிளைட்ஸை ரத்து பண்ணியிருந்தாங்க. இதனால துபாயில இருந்த அஜித்தால உடனே இந்தியாவுக்கு திரும்ப முடியாம அங்கேயே தங்கியிருக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. இது தெரிஞ்சதும் தலை பத்திரமா இருக்கணும்னு சோஷியல் மீடியால ரசிகர்கள் பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருடைய பிரார்த்தனையும் பலிச்சிருச்சு. எல்லா தடையும் தாண்டி அஜித் இன்னைக்கு சென்னைக்கு வந்து இறங்கிட்டாரு. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அவர் ரொம்பவே சிம்பிளா தன்னோட லெக்கேஜை அவரே காரை நோக்கி தள்ளிட்டு வர வீடியோ இப்ப காட்டு தீயா பரவிட்டு இருக்குது. எந்த ஆடம்பரமும் இல்லாம அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கிங் மாதிரி நடந்து வரதை பார்த்துட்டு தலை சென்னை வந்துட்டாருன்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரேசிங் முடிஞ்சு இப்போ சென்னைக்கு வந்தாச்சு. அடுத்து அஜித்தோடைய அடுத்த படங்களுடைய அறிவிப்பு எப்போ வரும்னு தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு சென்னை திரும்பி இருக்கக்கூடிய அஜித் கிட்ட இருந்து சீக்கிரமே ஷூட்டிங் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது.